மாடுகளுக்காக ஒரு மாநாடு. அதுவும் சீமான் பேசியது. வாயடைத்துப் போயிருக்கும் தமிழகமே. மதுரையில நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை சார்பா மேய்ச்சல் எங்கள் உரிமைன்னு ஒரு புதுமையான மாநாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேல நாட்டு மாடுகள் ஆடுகள் எல்லாம் அங்க வந்து நின்னுச்சு. கனிம வளக் கொள்ளையால நம்ம மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் காணாம போகுதாம். மணல் கொள்ளையால ஒரு வாய் தண்ணி கூட கிடைக்காம மாடுகள் கஷ்டப்படுதுன்னு சீமான் நரம்பு புடைக்க பேசியிருக்கார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஆடு மாடு இல்லைன்னா எப்படிங்க இறைச்சியும் பாலும் கிடைக்கும் அப்படின்னு. டிராக்டர் வந்ததும் ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகளை கொன்னு குவிச்சாங்க. ஆனா டிராக்டர் நிலத்தை உழும். மாடுகள் உழும்போது அதோட சாணமும் கோமியமும் நிலத்துக்கு உரமாகுமேன்னு அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல. உலக நாடுகள் பால் உற்பத்தியில முன்னணியில இருக்க இந்தியா பின்னுக்கு போயிருச்சுன்னு சீமான் வேதனைப்பட்டார். மேய்ச்சல் நிலங்களை மீட்கணும், வனப்பகுதியில மாடுகளை மேய்க்க விடணும்னு சீமான் வலியுறுத்தியிருக்கார். ஆடு மாடு மேய்ப்பது கேவலம்னு சொன்னவங்க எல்லாம் இந்த மாநாட்டை பார்த்து வாயடைச்சு போயிட்டாங்கன்னு சீமான் சொன்னார். வாயில்லா ஜீவன்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே இயக்கம் நாம் தமிழர் தான்னு அவர் சொன்னதுல உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.